இந்த கால வேளையிலே நாம் ஒவ்வொருவரும் அவரை நோக்கி நாம் கூப்பிடுவோமா? ஆவியான தேவனை நோக்கி இந்த கால வேளையில நாம் ஆராதிப்போமாக. அவரே நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார். இயேசுவின் நாமம் உயர்ந்த நாமம். இயேசுவின் நாமம் சுகம் தரும் நாமம். இயேசுவின் நாமம் எல்லாத்துக்கும் மேலான நாமம். சர்வ வல்லமையுள்ள நாமம் இயேசுவின் நாமம். ஓ மகிமை! இந்த கால வேளையில ஆவியான தேவனை ஆவியோடு உண்மையோடு நாம் தொழுது கொள்வோமாக. நம்முடைய தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிற நாம் ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்த உள்ளத்தோடும் நாம் தொழுது கொள்வோமாக. எங்கே 2 பேர் 3 பேர் இயேசுவின் நாமத்தில் கூடி இருக்கிறார்களோ அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். நாம் இந்த வேளையிலே நம் மத்தியிலே பரிசுத்த ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். என் ஜனமே, தொடர்ந்து அவருடைய நாமத்தை நீ உயர்த்தி கொண்டே இரு. கர்த்தர் உன்னை விடுவிப்பார். விடுவிக்கிற நாமம் தான் இயேசுவின் நாமம். உன்னுடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடுகிற இயேசுவின் நாமத்தில் இந்த கால வேளையில் நாம் அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஓ மகிமை! சிகட்ட கத்துட பக்கத்துடா ரிமோ சிகல கல பல பல பக்கத்திடா சிகட்ட கத்துட மாடா துட பக்கத்துடா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! மகிமை தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. நம்முடைய சத்தங்கள் உயரட்டும். நம்முடைய சத்தங்கள் உயரட்டும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! சிக்கட்ட கத்துட பக்கத்துட மானா துட பல்லகத்திடான் சங்கர கத்துடமா துட பக்கத்துட. ஹல்லேலூயா! மகிமை தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. நம்முடைய சத்தத்தை எக்கால சத்தத்தை போல் உயர்த்தி இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! ஆமென். உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஹல்லேலூயா! கிருபை புது புது கிருபையினால் எங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறேன். நன்றி ராஜா. ஹல்லேலூயா! ஆமென். பாவத்தை போக்கும் இயேசுவின் நாமத்தை நோக்கி நீ உயர்த்து. ஹல்லேலூயா! பாவத்தை போக்கும் நாமம் இயேசுவின் நாமம். சுகம் தரும் நாமம் இயேசுவின் நாமம். மேலான நாமம் இயேசுவின் நாமம். விடுவிக்கிற நாமம் இயேசுவின் நாமம். ஓ மகிமை! சிகட கத்துட பக்கத்துட மானா துட பல்லகத்திடா ரிமா சிகட கத்துடா. ஹல்லேலூயா! மகிமை தேவ மகிமை. ஹல்லேலூயா! சுகம் தரும் இயேசுவின் நாமத்தை நீ உயர்த்து. விடுவிக்கிற நாமம் இயேசுவின் நாமம். இயேசுவே இறங்கும் என்று நீ கூப்பிடு. கர்த்தர் உன்னை விடுவிப்பார். ஆமென். இயேசுவின் நாமத்துக்கு முன்பாக சர்வ லோகத்தின் முழங்கால்களும் முடங்குவதாக. ஓ மகிமை! சிகட்ட கத்துட பல துட பல கத்திடா ரிமா சிகட்ட கத்துடா. ஹல்லேலூயா! மகிமை தேவனுக்கே மகிமை. ஹல்லேலூயா! பாவத்தை போக்கும் பயம் அதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தரு களிக்கும். பாவத்தை போக்கும் பயம் அதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தரு களிக்கும். பாவத்தை போக்கும் பயம் அதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தரு களிக்கும். பாவத்தை போக்கும் பயம் அதை நீக்கும் பரம சந்தோஷம் ஆமென், ஆமென், ஆமென். களிக்கும். ஓ மகிமை! ஹல்லேலூயா! மகிமை! சந்தோஷம் பக்தரு களிக்கும். பாவத்தை போக்கும் பயம் இயேசுவின் நாமமே பாவத்தை போக்கும். ஓ சகடகடகடகடகட
இயேசுவின் நாமம் விடுவிக்கிற நாமம் இயேசுவின் நாமம். பரம சந்தோஷம் பக்தர் மகிமை. பரம சந்தோஷம் ஹல்லேலூயா. 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 பக்தர் கடிக்கும் பாவத்தை போக்கும் பயமாக நீக்கும் பரம சந்தோஷம் பக்தர் கடிக்கும் பாவத்தை போக்கும் சிக்கட்ட கத்துட பக்கத்துட மாலத்துட பக்கத்துட சிக்கட்ட கத்துட மானத்துட பக்கத்துட பாவத்தை போக்கும் விமாசகல பால பால பாலத்துட பக்கத்துட கடிக்கும் பாவத்தை மகிமை. நீக்கும் பரம என் சந்தோஷம் தேவனே, கடிக்கும் என் ராஜாவே, எங்கள் மத்தியில பலமாய் இறங்குவீராக. ஓ மகிமை. ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை விடுவிக்கிறார், சமாதானத்தை தருகிறார். இயேசுவின் நாமம் வல்லமை உள்ளது. இயேசுவின் நாமத்தில் எதை கேட்டாலும் அவர் தருவார். ஒரு சூழ்நிலையை மாற்றுவார், சமாதானத்தை உனக்கு தருவார். உனக்கு சமாதானம் வேணுமானால் இயேசுவின் நாமத்தில் நீ இயேசுவிடம் நீ கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கர்த்தரை கண்டடைவீர்கள். ஓ மகிமை. சிகல்ல கத்துட பக்கத்துடா. ஹல்லேலூயா. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்யும் மெய்யான ஒளியை இயேசுவின் ஒளி. ஹல்லேலூயா. நம் மத்தியில தேவன் உலாவிக் கொண்டு இருக்கிறார். இயேசுவுக்கு உன் இருதயத்தில் இடம் கொடு. உன் இருதயத்தில் இயேசுவுக்கு இடம் கொடு. அவர் உனக்குள்ள வரட்டும். இருள் அவர் வரும்போது இருள் நீங்கி போகும், நீ வெளிச்சம் அடைவாய். ஹல்லேலூயா. நம்முடைய ஒவ்வொரு இருதயத்துக்குள்ளும் வெளிச்சமாகிய ஒளியாகிய இயேசு பிரவேசிக்கட்டும். ஓ மகிமை. இயேசுவின் நாமம் உன்னை விடுவிக்கிறது. இயேசுவின் நாமம் உன்னை விடுவிக்கிறது. இயேசுவின் நாமம் உனக்கு சர்வாங்க சுகத்தை தருகிறது. ஹல்லேலூயா. மகிமை. கரங்களை தட்டி தட்டி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி கொண்டே இரு. கர்த்தர் உன்னை விடுவிப்பார். ஹல்லேலூயா. மகிமை மகிமை. தேவ மகிமை தேவ மகிமை. ஹல்லேலூயா. ஓ சிகட கத்துட பக்கத்துட மனதுட பலகத்திட வாசிகட கத்துட மனதோட பக்கத்துட ரிமா சங்கர கத்துட மாதோட பக்கத்துட. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நீ பார். உன்னுடைய கண்கள் தேவனை தரிசிக்கட்டும். உன்னுடைய செவிகள் தேவ சத்தத்தை கேட்கட்டும். ஓ மகிமை. உன்னுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் கர்த்தரை நோக்கி கூப்பிடட்டும். ஓ மகிமை. வல்லமை. உம்முடைய வல்லமை பலமாய் ஒவ்வொரு மத்தியிலும் இறங்குவதாக. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, என் தேவனே, என் ராஜாவே, என் இயேசுவே, இறங்குவீராக. ஹல்லேலூயா. எல்லாம் இருளின் கிரியைகளை ஆண்டவரே நீ துரத்துவீராக. உம்முடைய வெளிச்சம் ஒவ்வொரு இதயத்திலும் பிரவேசிப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. நீரே எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்யும் மெய்யான ஒளியாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம கரங்களை தட்டி 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 கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோமாக. ஹல்லேலூயா. என் தேவனே,
ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். சிகிட்ட கத்துட்ட போல துபகத்துடா. என் ஜனமே, நான் உன் மத்தியிலே நான் உலாவிக் கொண்டிருக்கிறேன். சிவா சிகிட்ட கத்துட்ட பகத்துடா. நானே உன் தேவனாய் இருக்கிறேன். நீ நான் தெரிந்து கொண்ட பிள்ளையாய் காணப்படுகிறாய். சிகிட்ட கத்துட்ட பகத்துடா. நானே தேவனாகிய கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். நானே சர்வ வல்லமையுள்ள தேவனாய் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். சமாதானத்தின் தேவனாய் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். சிகிட்ட கத்துட்ட பகத்துடா. என்னை நோக்கி என் நாமத்தில் நீ நம்பிக்கை வைத்து நீ என்னை நோக்கி கூப்பிடு. என் நாமத்தை உன் நாவினால் உச்சரி. என் நாமத்தை நீ உச்சரிக்கும் போது நான் உன்னை விடுவிப்பேன். ஓ மகிமை சிகிட்ட கத்துட்ட பக்கத்துடா. நீ என்னை மகிமைப்படுத்து. நீ என்னை மகிமைப்படுத்திக் கொண்டே இரு. நானே உனக்குள்ள வந்து மகிமைப்படுவேன். ஓ மகிமை சிகிட்ட கத்துட்ட பக்கத்துடா. இந்த கால வேளையில் என்னை நோக்கி நீ கூப்பிடு. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்யும் தேவனாய் உங்கள் மத்தியிலே நான் உலாவிக் கொண்டிருக்கிறேன். சிவா சிகிட்ட கத்துட்ட பக்கத்துடமா துட பக்கத்துடா. என் மகனை என் மகளை என் நாமத்தில் நீ முழு விசுவாசம் வைப்பாயாக. நீ அவிசுவாசப்படுகிறது என்ன? முழு விசுவாசத்தோடு என் நாமத்தின் நம்பிக்கை வைத்து நான் உன்னை பிரகாசிக்க செய்தேன் என்று நீ விசுவாசித்தால் நீ என்னுடைய மகிமையை நீ காண்பாய். ஓ மகிமை சிகிட்ட கத்துட்ட பக்கத்துடா. இந்த கால வேளையில் என்னை நோக்கி கூப்பிடு. என் மகனை என்னை நோக்கி கூப்பிடு. உன்னை பிரகாசிக்க செய்ய நான் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறேன். உன் பாவத்தை போக்கும் ஒளியாய் உன் மத்தியிலே நான் வந்திருக்கிறேன். ஓ மகிமை சிகிட்ட கத்துட்ட பக்கத்துடா. என் ஜனமே, நானே உன் பாவத்துக்காக நான் மரித்தேன். சர்வ லோகத்தில் இருக்கிற ஜீவன்களுக்காக நான் என் இரத்தத்தை கல்வாரி சிலுவையிலே சிந்தினேன். உன்னை மீட்டு எடுக்கும்படியாக, நீ குடும்பத்துடன் சமாதானத்துடன் வாழும்படியாய், நீ ஆசீர்வாதமாய் நீ காணப்படும்படியாய், என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் விழுந்து போனவங்களை என் குமாரனை இந்த பூமிக்கு கொடுத்து இரத்தத்தை சிந்தி மறுபடியுமாய் என்னிடம் நான் உங்களை இழுத்துக் கொண்டேன். சிகிட்ட கத்துட்ட பக்கத்துடா. இந்த கால வேளை என்னை நோக்கி கூப்பிடு. நான் மட்டும்தான் உன்னை விடுவிக்க முடியும். நான் மட்டும்தான் உனக்கு சமாதானத்தை தர முடியும். என் நாமத்தில் நம்பிக்கை வைத்து விசுவாசத்தோடு நீ என் நாமத்தை உயர்த்து, அப்பொழுது தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ மகிமை, கரங்களை தட்டி தட்டி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஓ மகிமை சிகிட்ட கத்துட்ட பக்கத்துடமா. ஹல்லேலூயா. மகிமை, தேவ மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். சாத்தானின் சேனையை செய்யித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். சாத்தானின் சேனையை செய்யித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். சாத்தானின் சேனை செய்யித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். சாத்தானின் சேனை ஆமென், ஆமென், ஆமென்.
சாப பிசாசை வெளியே ஏறு. ஜெயித்திட்ட நாமம் சாப பிசாசை ஹalleluya. துரத்திடும் நாமம் சிகட கட்டுட்டு பக்கத்துடா. ஜெயித்திட்ட நாமம் சாப பிசாசை துரத்திடும் நாமம் சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம் சாப பிசாசை துரத்திடும் நாமம் சிகட கட்டுட்டு பக்கத்துடா. ஜெயித்திட்ட நாமம் சாப பிசாசை துரத்திடும் நாமம் சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம் சாப பிசாசை துரத்திடும் நாமம் குடுபட கட்டுடா. ஹalleluya. சாப பிசாசை துரத்திடும் நாமம் சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம் சாப பிசாசை துரத்திடும் நாமம் சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம் சாப பிசாசை துரத்திடும் நாமம் சாப பிசாசை வெளியே ஏறு. ஜெயித்திட்ட உனக்கு இடம் இல்லை. நாமம் சாப பிசாசை துரத்திடும் நாமம் வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருளுக்கு இடம் இல்லை. ஆண்டவரே, வெளிச்சமாகிய என் தேவனே இறங்குவீராக. ஹalleluya. சாப பிசாசை துரத்திடும் நாமம் சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம் சிகல்ல பல பல துட பக்கத்துடா. சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம் விடுவிக்கிற நாமம். பிசாசை துரத்திடும் நாமம் ஹalleluya. சாத்தானின் சேனையை பாவத்தை ஜெயித்திட்ட போக்கும் நாமம். சாபத்தை நீக்கும் நாமம். சாத்தானின் ஹalleluya. இயேசுவின் நாமம். பிசாசை துரத்திடும் நாமம் சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம் கரங்களை தட்டி தட்டி கர்த்தருடைய ஆவியில நிரப்பப்படுவோம். கர்த்தரை ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. என் பிரியமான என் பிள்ளையே ஒரு எல்லாரும் என்னை மறந்து போனார்கள் என்று உன் மனதிலே கலங்கி கொண்டிருக்கிறாயோ ஒரு எல்லாரும் உன்னை மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறவாத தேவனாக இருக்கிறேன். அனைவர் உன்னை பல சோதனைகளில் கைவிட்டாலும் நான் உன்னை ஒருபோதும் கைவிடாத தேவனாக அருகிலேயே இருக்கிறேன். உனக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை என்று நீ ஏன் கலங்குகிறாய்? நானே உனக்கு ஆறுதலின் தேவனாக இருக்கிறேன் என்று ஒரு தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹalleluya. அவரே நம்முடைய தேவனாய் இருக்கிறார். நீ எதுக்கு கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். பரிசுத்த ஆவியானவர் வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிவோமாக. ஹalleluya. ஆண்டவரே, உன்னுடைய பாவங்களை அறிக்கை செய். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இயேசு என்பது தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர், மீட்டு எடுக்கிறவர். அவர்தாம் இயேசு. உன் பாவங்களை அறிக்கை செய். உன் குடும்பத்துல நல்ல காரியம் நடக்க கூடாதபடிக்கு பிசாசானவன் கெட்டி வைத்திருக்கிறான். பாவ கயிறினால் உன்னை கெட்டி வைத்திருக்கிறான். இந்த பாவ கயிறை கர்த்தர் அறுத்து போடும்படியாய் இயேசுவின் நாமத்தை நீ உச்சரி. ஆண்டவரே, என் குடும்பத்துல நல்ல காரியம் நடக்க வேண்டும். உன் குடும்பத்துல இந்த சாபங்களை நீக்க இயேசுவால் மட்டுமே ஆகும். பாவத்தையும் சாபத்தையும் நீக்கி ரட்சிக்க என் தேவன் வல்லமை உள்ளவர். நீ பாவத்தை அறிக்கை செய்யாத பட்சத்துல இந்த பாவம் சாபமாக மாறிவிடும். ஆகவே இந்த பாவத்தையும் சாபத்தையும் நீக்கி ரட்சிக்க நமத்திலே இயேசு ராஜா வந்திருக்கிறார். இந்த வேளையில அவரை நோக்கி நீ கூப்பிடு. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. உன் இருதயம் முழுவதும் கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்படட்டும். இயேசுவால் மட்டுமே உன் குடும்பத்துக்கு சமாதானத்தை தர முடியும். நல்ல காரியம் நடக்க வேணுமானா இயேசுவால் மட்டும்தான் ஆகும். நீ சோதித்து பார். நீ இயேசுவின் நாமத்தை ஒரு தடவை உன் நாவுல உச்சரித்து பார். இயேசுவின் நாமம் விடுவிக்கிற நாமம். இயேசுவின் நாமம் விடுவிக்கிற நாமமா இருக்கிறது என் ஜனமே. இயேசுவின் நாமம் தான் சுகம் தரும் நாமம். சமாதானத்தை தருகிற அந்த தேவன் நம்மோடு இந்த கால வேளை பேசிக் கொண்டிருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும் அப்பா, என் பாவத்தையும் சாபத்தையும் நீக்கி ரட்சியுங்க. இயேசுவின் நாமத்துல, உம்முடைய நாமத்துல நான் சமூகத்தில் நான் காணப்படுகிறேன். இயேசுவின் நாமத்தை உச்சரித்தா அவர்தாம் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்யும்
மெய்யான ஒளியாக இருக்கிறார். அவர்தாம் இயேசு கிறிஸ்து. இந்த ஜீவ ஒளி உன் இருதயத்துக்குள்ள பிரவேசிக்கட்டும். உன் கண்கள் தேவனை தரிசிக்கட்டும். உன் செவிகள் தேவ சத்தத்தை கேட்கட்டும். உன்னுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் தேவனை மகிமைப்படுத்தட்டும். நீ இந்த கால வேளையில கர்த்தரை நோக்கி நீ கூப்பிடுவாயாக. இயேசுவின் நாமம் விடுவிக்கிற நாமம். நீ எதற்கு நீ சந்தேகப்பட வேண்டாம். நீ வீட்டுக்கு போகும்போது சமாதானத்துடன் நீ போவாய். நீ வீட்டுக்கு போகும் பொழுது நல்ல ஒரு காரியம், நல்ல ஒரு அதிசயங்களை உன்னை காண செய்வார். இந்த இயேசுவின் நாமத்தில் நம்பிக்கை வை. முழு நம்பிக்கையும் அவர் மேலேயே நீ வை. மனுஷர் மேல் நம்பிக்கையை வைக்க வேண்டாம். சொந்த பந்தம், பிள்ளைகள் யாவரும் உன்னை கைவிடுவார்கள். ஒருவரை நீ நம்ப வேண்டாம். உனக்குள்ள ஜீவன் தந்த, இந்த சரீரத்துக்குள்ள ஜீவன் தந்த அந்த தேவனை நீ நம்பிக்கையா இரு. மனைவியுடைய அன்பு ஒரு நாள் போய்விடும். பிள்ளைகளுடைய அன்பு ஒரு நாள் மாறி போய்விடும். உலகத்தில் இருக்கிற அன்பு மாறி போய்விடும். ஆனால் தேவனுடைய அன்பு என்றென்றைக்கும் நிலை நிற்கும். யார் யார் நம்மளை விட்டு போனாலும் சரி, நம்மை படைத்த அந்த ஆண்டவரை நீ பிடித்துக்கொள். இயேசுவை நீ பிடித்துக்கொள். அவரை உன் குடும்பத்தை உயர்த்தி வைக்க வல்லமை உள்ள தேவன். நீ இயேசுவின் நாமத்தை உச்சரித்து பார். இயேசுவே எனக்கு இறங்கும் என்று நீ சொல்லுங்கள். ஒவ்வொருவரும் சொல்லுங்க, இயேசுவே எனக்கு இறங்கும் அப்பா. சொல்லுங்க எல்லாரும், இயேசுவே. எல்லாரும் சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி, இயேசுவே எங்களுக்கு இறங்கும். சமாதானத்தின் தேவனே, சமாதானத்தின் கர்த்தாவே, என் குடும்பத்துக்குள்ள இறங்குங்க. என்னை ஆசீர்வதிங்க. என் பாவத்தையும் சாபத்தையும் நீக்குங்க. ஜீவ ஒளி எனக்குள் பிரவேசிக்கட்டும் என்று ஒவ்வொருவரும் நாம் சொல்லுவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளிச்சம் வரும்போது இருளுக்கு இடமில்ல. ஆகவே வந்து நீ வெளிச்சத்தை நோக்கி பார். உன்னுடைய கண்கள் இயேசுவை பார்க்கட்டும். வெளிச்சமாகிய இயேசுவை நோக்கி உன் கண்கள் பார்க்கட்டும். உன்னுடைய கண்கள் தேவனை தரிசிக்கட்டும். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடு. இரண்டு குருடர்கள் இயேசு கிறிஸ்து அந்த வழியாய் போகும்போது இரண்டு கண்களும் தெரியல. தாவீதின் குமாரனே இயேசுவே எங்களுக்கு இறங்கும் அப்பா. நித்த நித்தம் என் வாழ்க்கை இருளாக இருக்கிறது. சமாதானம் இல்ல, ஒரு சந்தோஷம் இல்ல. இரண்டு கண்களும் தெரியவில்லையே. இந்த வழியாக நீ போகிற சத்தம் மட்டும் என் செவிகள் கேட்குது. ஆனா என் கண்களால காண முடியலையே. தாவீதின் குமாரனே, இவர் இரண்டு பேருடைய சத்தத்தை உயர்த்தி கூப்பிட்டாங்க. இயேசுவின் செவிகள்ல விழும்படியாய், தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டாங்க. இந்த சத்தத்தை கேட்டு இயேசு கடந்து போனார். போய் கண்களை தொட்டார். கண்கள் திறக்கப்பட்டது. ஆகவே இந்த வேளை இயேசு வேற எங்கேயும் இல்லை, உனக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். ஆவியாயிருக்கிறார். நீ ஆவியான தேவனை நீ பார்க்க முடியாது. நீ இருதயத்துல ஒப்பு கொடு. பாவங்களை அறிக்கை செய்யும் போது, நீ ஆவிக்குள்ள வரும்போது ஆவியான தேவனை நீ ஆவியான கண்ணுல நீ பார்ப்பாய். கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். ஆவியான தேவன் உனக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். என் ஜனமே, எனக்கு முன்பாக நிற்கிற கர்த்தாவே என் இருதயத்துக்குள்ள வாங்கப்பா. எத்தனை பேர் நாம் சொல்லுகிறோம், எனக்குள்ள வந்து நீங்க எழுந்தருளுங்க என்று நாம் சொல்லுவோமா? விடுவிக்கிற தேவனை நோக்கி நீ கூப்பிடு. ஹல்லேலூயா. உன்னுடைய நாவு துதிகளை செலுத்தட்டும். ஸ்தோத்திர பலிகளை செலுத்து. ஸ்தோத்திர பலி செலுத்துகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். ஸ்தோத்திர பலி எடுக்கிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். நீ தேவனை மகிமைப்படுத்து. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறாமல் இருக்கிற ஒவ்வொருவரும்
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லு. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று நன்றியை செலுத்தி தேவனை மகிமைப்படுத்து. அப்பொழுது உனக்குள்ள பலமாய் இறங்குவார். பரிசுத்த ஆவியை நீ பெற்றுக்கொள்வாய். ஓ மகிமை சிகட்டகட்டுடா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவே எனக்குள்ள வாங்க, இயேசுவே எனக்குள்ள வாங்க என்று நீ கூப்பிடு. விடுவியும் விடுவியும் அப்பா. ஹல்லேலூயா. ஓ சிகட்டகட்டுடா பகட்டுடா மானாதுடா பலகட்டிடோ வே மாமாதுடா பகட்டுடா சிகடகட்டுடா. ஆமென் 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 ஆமென். சத்தங்கள் இன்னும் உயரட்டும். உடைய சத்தங்களை உயர்த்துங்க. தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். இயேசுவே எனக்கு இரங்கும் என்று ஒரு சத்தத்தை உயர்த்தி நீ கூப்பிடு. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிடு. கர்த்தர் உன்னை விடுவிப்பார். சர்வாங்க சுகத்தை தருவார். ஓ மகிமை. ஹல்லேலூயா. விடுவிக்கிற வல்லமை, வல்லமை இப்போது தொடுவதாக. ஆமென். சர்வாங்க சுகத்தை ஆண்டவரை தருவீராக. ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். உம்முடைய வல்லமை கடந்து போகட்டும். ஆண்டவரே பலவீனமாய் இருக்கிற சரீரத்தை நீ தொடுவீராக. ஹல்லேலூயா. ஆமென். சரீரத்திற்கு எல்லா வலிகளும் ஆண்டவரே நீங்கி போகட்டும். உம்முடைய வல்லமை என் தேவனை இப்பொழுது உம்முடைய வல்லமை கடந்து போகட்டும். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி 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 கர்த்தருடைய நாமத்தை உயர்த்து. அவரே உன்னை விடுவிப்பார். இப்படிதான் சத்தத்தை உயர்த்து. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே நம்மளை காண்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. விடுவியும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஐயா இறங்கும் 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 இறங்கும். என் தேவனே எங்களுக்கு இறங்கும் அப்பா. என் அன்பான என் பிள்ளையை ஒரு போகும் கையிலே நீ கட்டப்பட்டு கொண்ட நிலையில் இப்பொழுது என் சமூகத்தில் நீ காணப்படுவாயானால் உன்னை அன்பின் கயிறினால் கட்டுவேன். ஒரு என்னை யாரும் பார்க்கவில்லை என்று உன் மனதிலே நினைக்கிறாய். ஒரு என் கண்கள் எப்பொழுதும் உன்னை நோக்கி கொண்டிருக்கிறது என்று ஒரு தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் என்னை பார்க்க நீ நினைக்க வேண்டாம். ஆவியானவர் பேசுகிறார். உனக்கு முன்பாக இருக்கிறார். நான் காண்கிற தேவனாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி தட்டி கர்த்தருடைய ஆவியில நிரப்பப்படு. இந்த வாய்ப்பை விட வேண்டாம். நான் உன்னை காண்கிறேன், உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த காண்கிற தேவன் உன் இருதயத்தில் பிரவேசிக்க முடியாய். உன் இருதயத்தில் இயேசுவுக்கு இடம் கொடு. ஓ மகிமை சிகல்ல கத்துடமா. ஹல்லேலூயா. மகிமை மகிமை தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சிகல்ல கத்துட பக்கத்துடா ரிமா. ஹல்லேலூயா.
மகிமை. அல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. ஆமென் ஆமென். உன்னை என்று கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்று கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்று கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. ஆமென் ஆமென் ஆமென். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. அல்லேலூயா. நான் உன்னை என்று கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்று கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்று கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்று கைவிடுவதில்லை. என் மகளை நானே உன்னை அழைத்த தேவனாய் இந்த கால வேளையில உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். நானே நீதியின் ராஜாவாய் உன்னோடு பேசுகிறேன். நானே சர்வ வல்லமையுள்ள தேவனாய் உன்னோடு பேசுகிறேன். நானே உன்னை அழைத்த தேவனாய் இருக்கிறேன். முற்றும் முடிய உன்னை நடத்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நானே உன்னை காண்கிற தேவனாய் இருக்கிறேன். நான் எப்பொழுதும் உன்னை காண்கிற தேவனாய் இருக்கிறேன். என் ஜனமே, நீ ஒருபோதும் என் பார்வையை விட்டு நீ போவது இல்லை. நீ எங்கு போனாலும் நான் உன்னை காண்கிறேன். நீ எனக்கேற்ற ஒரு பரிசுத்தத்தை நீ அடைந்து கொள். உன் நாவை பரிசுத்தம் பண்ணிக்கொள். நீ பரிசுத்தம் பண்ணிக்கொள். அப்பொழுது உன்னை பரிசுத்தமாக்குற கர்த்தர் உன்னை என்னை போல உன்னை மாற்ற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறேன். ரிமா சிகல்ல கத்துட பக்கத்துடமானா தூட பக்கத்துடா. என்னை நோக்கி இந்த கால வேளையிலே நீ கூப்பிடுவாயாக. நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். நீ பண்ணின விண்ணப்பத்தை நான் கேட்டேன். சிகட கத்துட பக்கத்துடா. நான் அந்த விண்ணப்பத்தை நிறைவேற்றி தர நான் வல்லமையுள்ள தேவன் என்று நீ எப்பொழுது விசுவாசிக்கிறாயோ அப்பொழுது அந்த விண்ணப்பத்தை உனக்கு நிறைவேற்றி தருவேன். ரிமா சிகட கத்துட பக்கத்துடா. என் நாமத்தில் நம்பிக்கை வை மகளை. இன்னும் முழுமையாக நம்பிக்கை வைத்து நீ விசுவாசி. அப்பொழுது என் மகிமையை நீ காண்பாய். சகல கத்துட பக்கத்துடா. நீ இந்த கால வேளையை நோக்கி நீ பார். உன் செவிகளை நீ பரிசுத்தம் பண்ணிக்கொள். எனக்கு பிரியமில்லாததை உன் செவிகள் கேட்பது என்ன? நாம் எப்பொழுதும் சதா காலமும் ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை காண்கிற தேவனாய் நான் காணப்படுகிறேன். நீ உன் செவிகளையும் உன் நாவையும் உன் கைகளையும் உன் கால்களையும் நீ பரிசுத்தம் பண்ணிக்கொள். நான் பரிசுத்தர், நான் பரிசுத்தர். சிக்கலக்கத்துட பக்கத்துடா. ஒருவனும் பரிசுத்தம் இல்லாமல் என்னை தரிசிக்க முடியாது. ரிமா சிக்கலக்கத்துடமா தூட பக்கத்துடா. நீ உன்னை பரிசுத்தம் பண்ணிக்கொள். நான் உன்னை பரிசுத்தமாக்கிற கர்த்தராய் நான் காணப்படுகிறேன். உன்னோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். என் வார்த்தைகளுக்கு நீ செவி கொடு. உன் இருதயத்தில் எனக்கு இடம் கொடு. நான் உள் பிரவேசித்து
உன்னை பிரகாசிக்க செய்ய நான் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறேன். ஓ மகிஷகல கத்துட மாதடப கத்துட ஷீ தேகட கத்துட திருபட கத்துட உன் குடும்பத்துக்கு உன் சரீரத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிற இந்த கிரிகளை அகற்றி விட நான் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறேன். உன் இருதயம் முழுவதும் பிரகாசிக்க நான் செய்ய உன் இருதயத்தில் இருக்கிற ஒரு சில காரியங்களை, எனக்கு பிடிக்காத காரியங்களை நீ அகற்றி விடுவாயாக. அப்போது நான் உள் பிரவேசித்து உன்னை மேன்மைப்படுத்துவேன். சிகல கத்துட்ட பக்கத்துடா நானே உன் தேவனாய் உன்னோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். என் வார்த்தைகளுக்கு நீ செவி கொடுத்து என்னை நோக்கி நீ கூப்பிடு. நான் உன்னை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறேன். நானே உன்னை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறேன். உன் பாவ கயிறுகளை அறுத்து போட நான் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறேன். உன் ஆவி ஆத்மா சரீரத்தை முழுமையாக எனக்கு ஜீவ பலியாக ஒப்புக்கொடு. சிகல கதுட பகதுடா அப்பொழுது நான் உனக்குள்ள உள் பிரவேசித்து உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி தட்டி கர்த்தருடைய நாமத்தின் உயர்த்து. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுகிற வார்த்தைகளுக்கு நீ செவி கொடுப்பாயாக. நீ சோர்ந்து போக வேண்டாம். தேவனுடைய வார்த்தை உன்னை உயிர்ப்பிக்கிறது. நம்முடைய தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிற நாம் ஆவியோடு உண்மையோடு நாம் தொழுது கொள்வோமாக. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் அன்பு உள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். ஆண்டவரே பரிசுத்த ஆவியினால நிரப்புங்கப்பா. ஹல்லேலூயா. ஊற்றிடுவே தேவ அன்பினையை சுத்தர்வுள்ள உயிர்த்திடவே. ஊற்றிடுவே தேவ அன்பினையை சுத்தர்வுள்ள உயிர்த்திடவே. எம்மை மாற்றிடும் அபிஷேகத்தால், எம்மை மாற்றிடும் அபிஷேகத்தால் ஊற்றிடுவே தேவ அன்பினையை எம்மை மாற்றிடும் அபிஷேகத்தால், எம்மை மாற்றிடும் என் தேவனே அபிஷேகத்தால் நிரப்புவீராக. தேவனில் சுத்தமுள்ள உயிர்த்திடவே. ஊற்றிடுவே தேவ அன்பினையில் சுத்தமுள்ள உயிர்த்திடவே. எம்மை மாற்றிடும் அபிஷேகத்தால், எம்மை மாற்றிடும் அபிஷேகத்தால், எம்மை மாற்றிடும் அபிஷேகத்தால், எம்மை மாற்றிடும் அபிஷேகத்தால் நிரப்புவீராக. அபிஷேகத்தால் எம்மை மாற்றிடும் அபிஷேகத்தால், 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 மாற்றிடும் அபிஷேகத்தால், எம்மை மாற்றிடும் அபிஷேகத்தால், எம்மை மாற்றிடும் அபிஷேகத்தால், எம்மை மாற்றிடும் அபிஷேகத்தால். தேவ அன்பினால் நிரப்பப்படு. கரங்களை தட்டி தட்டி கர்த்தரை நோக்கி கூப்பிடு. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஆண்டவரே என் தேவனே, என் தேவனே, எங்களை பெயர் சொல்லி அழைக்கும் தேவனே, ஆண்டவரே உம்முடைய அன்பினால ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. பரிசுத்த ஆவியினால நிரப்புங்க. தேவ வல்லமை ஒவ்வொருக்குள்ளும் பலமாய் இறங்கட்டும். எல்லாம் அந்தகாரத்தின் கிரியைகள் ஆண்டவரே நம்முடைய அக்கினியை போடுங்க. தேவ அக்கினியை போடுங்க. எல்லாம் அந்தகாரத்தின் கிரியைகள் எரியட்டும், எரியட்டும், எரியட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா பொல்லாத கிரியைகளும் எரியட்டும், எரியட்டும். உபத்திரவத்தின் கிரியைகள் எரியட்டும். வேசித்தனத்தின் ஆவி எரியட்டும்.
எரியட்டும். எல்லா பொல்லாத கிரியைகளும் எரியட்டும். எல்லா பொல்லாத சிந்தனைகளும் எரியட்டும். எரியட்டும். அக்கினியை போடுங்க. தேவ அக்கினியை போடுங்க. தேவ அக்கினியை போடுங்க. தேவ அக்கினியை போடுங்க. தேவ அக்கினியை போடுங்க. பொல்லாத கிரியைகள் எரியட்டும். சாம்பலாகட்டும். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவே நமக்கு பெரியவர். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஓ சிகலகத பகத மனத பகத ஓடி மாலா பகதோனா. ஹல்லேலூயா. விடுவியும் 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 விடுவியும். சத்தங்கள் இன்னும் உயரட்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு மனதோடு கர்த்தரை நோக்கி கூப்பிடு. கூப்பிட்டா பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள பலமாய் இறங்குவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். நீ ஒருவராகிய நீ மௌனமாய் இருக்கிற நேரம் இது இல்லை. அவரை நோக்கி நீ கூப்பிடு. ஹல்லேலூயா. இன்னும் ஒரு சிலர் முழுமையாக கூப்பிடல. ஒரு சிலர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கொண்டு இருக்கிறாங்க. நீ முழுமையாக கர்த்தர் ஒரு மனதின் ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஒரு மனப்பட்டவர்களாக கர்த்தரை நோக்கி கூப்பிடு. இயேசுவே இறங்கும். ஹல்லேலூயா. ஆமென். இதுவே உனக்கு இரட்சணிய நாள். இதுவே உனக்கு கிருபையின் காலம். இதுவே அனுக்கிரக காலம். இன்றே மனம் திரும்பி தேவனுடைய வெளிச்சத்தை நீ பெற்றுக்கொள். இயேசுவை பிடித்துக்கொள். ஆமென். ஹல்லேலூயா. சிகடகதபா. ஹல்லேலூயா. வல்லமை வல்லமை. ஆமென். நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவர். நாம் ஆராதிக்கும் தேவன் விடுதலை இல்லையோ இந்த பாடலை பாடி கரங்களை தட்டும் போது கர்த்தர் உன்னை விடுவிப்பார். விசுவாசத்தோடு என் தேவனே ஆராதிக்கும் தேவன் நீர் விடுவிக்க வல்லவர். நாம் ஆராதிக்கும் ஒவ்வொருவரையும் விடுவிப்பீராக. செயல்படுங்கப்பா. இந்த மத்தியில் இருக்கிற ஆவியானவரே நீ விடுவீங்க. நம்பின ஜனங்கள் வெட்கப்பட்டு போகக்கூடாது. ஐயா ஆமென். ஐயா உம்முடைய நாமத்தை உயர்த்துங்க. இயேசுவே உயர்த்துகிறோம். நாமத்தை உயர்த்துகிறோம். விடுவியும் 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 மந்தமான இருதயம் உள்ளவர்களே உன் இருதயத்தை உடைத்து என்னை நோக்கி கூப்பிடு. நொறுங்குட்டதுமான இருதயத்தை நான் ஒருபோதும் புறக்கணியாத தேவன். உன் இருதயத்தை என்னிடம் ஊற்றிவிடு. இருதயம் நொறுங்குண்ட பிள்ளையாக என்னை நோக்கி கூப்பிட்டால் என்னுடைய அதிசயத்தை காணாமல் போவதில்லை என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுப்போம். யாருக்கோ ஒருவருக்கு ஆண்டவர் மந்த இருதயம் உள்ளவர்களே ஆண்டவர் பேசு. யாருக்கோ நம்ம நினைக்கிறோம். உனக்கு தான் ஆண்டவர் பேசுறார், வேற யாருக்கும் இல்ல. ஆண்டவர் உன்னோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த கால வேளையில நாம் வேற எது ஆண்டவர்கிட்ட பணமோ காசோ எதையும் ஆண்டவர் கேட்பது இல்லை.
நீ கெட்டு போகாமல் இருக்கணும். நல்ல வழியிலே நீ நடக்க வேண்டும். சமாதானமா நீ குடும்பத்தோடு சமாதானமாக இருக்கணும். உன் பிள்ளைகளுக்கு நீ செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் செய்ய வேண்டும். இவைகளாம் நடக்கணும்னா யாரு உனக்குள்ள இருக்கணும்? இயேசு உன் இருதயத்துல வாசம் செய்யணும். அதைத்தான் கேட்கிறார். உன் இருதயத்துல எனக்கு இடம் கொடு. அதைத்தான் ஆண்டவர் உன்னிடம் கேட்கிற காரியம். வானமும் பூமியும் சகலமும் அவருடையது. எதுவுமே ஆண்டவர் கேட்பது உன் இருதயத்தை கேட்கிறார். நீ சுயநலயமாக நீ சுயத்துல நீ இடம் கொடுக்காதபடி உன் சொந்த வழியில போகும்போது ஆண்டவர் உனக்குள்ள வர முடியாது. நீ இருதயத்துக்குள்ள நீ வரும்போது கர்த்தர் அவர் ஆசீர்வதிப்பார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்துல அவர் வந்து விடுகிறார். நீ கூப்பிடு. உண்மையாக நீ கூப்பிட்டான் அவர் கூப்பிடுகிற இருதயத்துல என் மகன் என்னை கூப்பிடு, என் மகன் என்னை நீ கூப்பிடுகிறான் சொல்லிட்டு உன் இருதயத்துல வாசம் செஞ்சுட்டா அது வேணும் இது வேணும்னு நீ கேட்க வேண்டியதில்லை. கர்த்தர் உன் குடும்பத்தை சீராக வழி நடத்துவார். எல்லா தேவைகளையும் தந்து வழி நடத்துவார். நீ அவரை நோக்கி நீ கூப்பிடு. நம்ம எங்கெங்கேயோ போகிறோம், கவலைப்படுகிறோம். நீ கவலைப்படுகிறதுனால ஒன்றும் ஒன்னால செய்ய முடியாது. உன்னுடைய பராக்கிரமத்தினாலும் உன்னுடைய பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் ஒன்றும் செய்ய முடியாது. தேவனுடைய ஆவியினால எல்லாம் ஆகும். ஆகவே இந்த கால வேளையில அவரை நோக்கி எத்தனை பேர் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆவியானவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரே என் இருதயத்தில் வாங்கப்பா நாம சொல்லுவோமா? அல்லேலூயா. சின்ன பிள்ளைலாம் கண்களை மூடுங்க, பெரியவங்களும் கண்களை மூடி அவரை நோக்கி நீங்க பாருங்க. கண்களை மூடும் போது என்ன இருக்கும்? கருப்பாதான் தெரியும். ஆனால் வெளிச்சம் திடீரென்று பிரகாசிக்கும். உன் கண்கள் தேவனை தரிசிக்கும். இருதயத்தை சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அல்லேலூயா. மகிமை மகிமை மகிமை. அல்லேலூயா. உங்களுக்காக ஒரு நிமிஷம் கொடுக்கப்படுகிறது. நேரம் கடந்து போய்கொண்டே இருக்கிறது. வருஷங்கள் போய்கொண்டு இருக்கு. மாதங்கள் போகுது, வாரங்கள் போகுது, நாட்கள் போகுது, நிமிடங்கள் நிமிஷங்கள் போய்கொண்டு இருக்கிறது. நாம் எப்படி இருக்கிறோம்? எத்தனை வருஷம் ஆகிறது இந்த பூமியில நாம் பிறந்து? நாம் எதை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம்? நல்ல ஒழுக்கத்தின் வழியில நாம் சென்று கொண்டு இருக்கிறோமா? மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை நாம் சரியாக செய்கிறோமா? மனைவி கணவனை நாம் கனப்படுத்துகிறோமா? கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்கிறோமா? ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்ப்போமாக. நாம் இயேசுவின் பிள்ளை. உன் நாவுல உச்சரி, ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளைப்பா, நீ சொல்லுகிறபடி நான் நடப்பேன். ஆண்டவரே என் குடும்பத்துக்கு, என் கணவனுக்கு, என் பிள்ளைகளுக்கு நான் ஆசீர்வாதமாய் காணப்படுவேன். நல்ல வார்த்தையை நான் பேசுவேன் சொல்லிட்டு நீங்க ஒப்பு கொடுங்க. இருதயத்துல தான் இருதயத்தை தான் கேட்கிறார். ஆனா உன் இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை காண்கிற தேவன், ஆவியான தேவன். நீ சிந்தனை என்னென்ன நினைக்கிறன்னு ஆண்டவருக்கு தெரியும். நீ ஒருபோதும் தப்பி போக முடியாது. ஆகவே அவர் என்ன கேட்கிறார்? நல்ல வழியிலே செல்லு, சமாதானமாயிரு. அது வேணும்னா உன் இருதயத்தை எனக்கு இடம் கொடு. இந்த பரிசுத்த ஆவி, ரெண்டு ஆவி இருக்கு. ஒன்று அசுத்த ஆவி, அது பூமியில உலாவுது. இன்னொன்று பரிசுத்த ஆவி. அது பரிசுத்த ஆவி விரும்புகிறவர்களுக்கு என்ன செய்யறாரு? அவங்க பெற்றுக்கொள்றாங்க. ஆகவே பரிசுத்த ஆவி நமக்குள்ள வரும்போது நான் பலன் அடைந்து பாருங்க ஆண்டவர் சகலத்திலும் ஜெயம் எடுக்க உதவி செய்வார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. நேசரேவும் தீரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. நேசரேவும் தீரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே, ஆராதனை
பரிசுத்த இரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே பரிசுத்த இரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை எங்கள் அன்பின் இயேசுவே நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே பாடல் பகுதி நீர் ஆசீர்வதித்தபடி ஆளுக்கு ஸ்தோத்திரம் ஆராதன பகுதியை நீர் ஆசீர்வதித்தபடி ஆளுக்கு ஸ்தோத்திரம் நீங்க பேசின தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே கர்த்தாவே மீதியான பகுதியில நீங்க பொறுப்படுத்தி நடத்தி தாங்க தொடர்ந்து கர்த்தாவே தொடர்ந்து இப்படி வல்லமை வெளிப்படட்டும் ஒவ்வொரு பகுதியிலும் நீங்க நடத்தி தாங்க ஆசீர்வதிங்க இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா